මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් අලුත් දේශපාලන රාමුවක් ඇති කරලා තියෙනවා. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கான யோசனைகள் பிரேரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயும் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த அரசாங்கத்தின் ஒழுங்கற்ற பொருளாதார மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் காரணமாக மக்களும் தற்போது கடன் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது அரசாங்கம் பல முக்கிய செயற்பாடுகளை மேற்கொண்டு நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்வதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய அரசியல் ஜாப்பினூடாக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இதன்போது உறுதியளித்துள்ளார். மாளிகாවක් කරන්න පුළුවන් විදියටයි මේ ප්‍රදේශය සංවර්ධනය කරන්න කියලා අපි කියනවා.